down and up, neck full rotation, opposite side, shoulder rotation, opposite side, full arm line rotation, opposite side, shoulder side to side tap, side bend, spine twist, leg swing side to side, support வேணா எடுத்துக்கலாம், front and back, leg change, front and back, high knee, ராஜி மேம் ஆல் ஓகே? ஓகே மேம். எனக்கு வால்யூம் லோவா இருக்கனால ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் கேக்குதா? எனக்கு எதுவும் இஷ்யூவா இருக்கு மேம். அது என்னன்னு தெரியல. சொன்னீங்க இல்லையா? இப்போ அப்படிதான் இருக்கா? ஓ ஆமா மேம். ஓகே மேம். ஓகே ஓகே செக். பக்கி hip rotation, opposite side, knee rotation, opposite side, wide leg forward bend, hands front and back, side to side, alternate touch.
ரிலாக்ஸ். மார்ச் பாஸ்ட். ஸ்பாட் ஜாக். ரிலாக்ஸ். என்ன வெயிட்ஸ் வச்சிருக்கீங்களோ எடுத்துக்கோங்க. தண்ணி பிடிச்சி பாட்டில் இருந்தாலும் ஓகே, டம்பிள்ஸ் இருந்தாலும் ஓகே, ஏது இருக்கோ வச்சுக்கலாம். ஆல்வேஸ் 2 பாயிண்ட்ஸ், ஃபுல் பாடியுமே டைட், ஆப்ஸ் டைட், ஃபுல் பாடி டைட், மைண்ட் மசில் கனெக்ஷன். சின்ன வெயிட் வச்சிருந்தீங்கன்னா கூட ஹெவி வெயிட் வச்சு பண்றதா நினைச்சீங்கன்னா ஃபுல் பாடி இன்னும் நல்லா டைட் ஆகும். ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஆல்டர்னேட் நீ ஒன்று அப் பண்றீங்க, ஆல்டர்னேட் ஹேண்ட் ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்றோம். சிம்பிள். ஆப்ஸ் நல்லா டைட், ஆப் ரைட்னா லெஃப்ட் ஹேண்ட் ஜஸ்ட் ஷோல்டர் போய் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா சிம்பிளா அப்படியே ரேஸ் பண்ணலாம். ஆப்ஸ் டைட். இந்த இடத்துல குட்டி பாட்டில் வச்சிருக்கலாம், இல்லை சின்ன டம்பிள் வச்சிருக்கலாம். பட் ஸ்டில் ஏதோ ஒரு 5 kg டம்பிள், ஒரு 10 kg டம்பிள் அப்படி தூக்குறோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா பாடி டைட் ஆகும். குட் கோயிங். 9 10 10 more. 9 8 7 6 last 5 4 3 2 1. Relax. Second one, forward lunges பண்ண போறோம் வித் அப்பர் பாடிக்கு வெயிட்ஸ் வச்சு ஒரு வேரியேஷன். ஃபர்ஸ்டே வெயிட் ரெண்டையும் செஸ்ட்டுக்கு நேரா மேலே, எல்போ மடங்காம ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறோம். இங்கிருந்து ஃபார்வர்ட் பெண்ட், காலை முன்னாடி வைக்கும்போது வெயிட் ரெண்டும் சைடுக்கு போகுது. கால் சென்டர்ல போகும்போது அகைன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போகுது. ஃபுல் கோர் டைட், செஸ்ட் ஓப்பன் அண்ட் 1 by 1. முதல்ல ரைட் லெக் சென்டர், அடுத்த தடவை லெஃப்ட் லெக் சென்டர், கண்டினியூ, கரெக்ட், சென்டர். பின்னாடி வரும்போது முடிஞ்சதுன்னா எல்போ மடங்காமலே மெயின்டைன் பண்றோம். சக்திமா பேக்ல வரும்போது எல்போ மடங்காம கை ஸ்ட்ரைட். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். முடியலன்னா எப்போ முடியலையோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ரீத்து நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்போ மடங்காம ஸ்ட்ரைட். எஸ், எல்போ மடங்காமலே செஸ்ட் ஓப்பன் பண்றோம், பேக் சென்டருக்கு வரோம். வெண்லா மேம் நீங்களுமே எல்போ மடங்காம ஸ்ட்ரைட், எல்போ மடங்காம ஃபுல் ஸ்ட்ரைட். முன்னாடி வரும்போது எல்போ மடங்காம ஸ்ட்ரைட். குட் கோயிங், குட் கோயிங். இல்ல கொஞ்சம் ஹெவியான வெயிட் இதுதான் இருக்கு எனக்கு, அதனால எல்போ மடங்குதுன்னா இட்ஸ் ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க எல்போ மடங்காம. கண்டினியூ. குட் ட்ரை, குட் ட்ரை. உங்களோடதும் சச்சு மேம். ஐ திங்க் வெயிட்னால மடங்குதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. எப்ப வெயிட் குறைக்கணுமோ குறைச்சிக்கலாம். பாடி வெயிட்ல பண்ணணும்னா வெறும் கை வச்சுட்டு அப்படியே பாடி வெயிட்ல பண்ணிக்கலாம். குட் கோயிங், குட் கோயிங். ஸ்ட்ரைட்டா இருக்கு. இங்க இருந்து ஃபார்வர்ட் லஞ்சஸ் பண்ணும்போது கை அப்படியே முன்னாடியே தான் வச்சிருக்கோம், அப்படியே அங்கிருந்து சைட் போறோம், கீழே கொண்டு வரவே இல்லை. எப்போ உங்களுக்கு முடியலையோ 4-5 ரெப்ஸ் கழிச்சு முடியலன்னு தோணுச்சுன்னா ஒரு தடவை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். லாஸ்ட் 5. abs tight. 4 center. 3 center. 2 center. Last one center. Very good. Relax. Next one, butt kick பண்ண போறோம். weight வச்சு weight ஷோல்டர்ஸ்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் பட் கிக். அதுவே முடிஞ்சிச்சுன்னா பட் கிக் ஜம்ப். ஓகே, ஒன்று பட் கிக் ஜம்ப், இல்லைன்னா சிம்பிளா 1 by 1. கண்டினியூ. 1 2 3 4 5
6, abs tight, core tight, 7, 8, good going, 9, 10, 10 more, ஷோல்டர்ல அப்படி வைக்கும்போது வலிக்குதுன்னா just up, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, relax. ரொம்ப இழைச்சிருந்ததுன்னா ஃபார்வர்ட் பெண்ட், வாய் வழியா எக்ஸேல். வாட்டர் பிரேக். நெக்ஸ்ட் ஒன், வெயிட் ஹெவியா இருந்துச்சுன்னா ஒன்றை வச்சுக்கலாம், இல்லைன்னா 2 குட்டி வெயிட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். ரிவர்ஸ் லஞ்சஸ் பண்ண போறோம். இதுக்கு வெயிட்டை பின்னாடி வச்சிருக்கோம். இங்க இருந்து அப்படியே ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன் வித் ரிவர்ஸ் லஞ்ச். எவ்வளவு முடியுதோ நல்ல கால் பேக், 2 நீயும் டவுன், தென் சென்டர். ஒரு தடவை ரைட், ஒரு தடவை லெஃப்ட். கண்டினியூ. எஸ் எஸ், கால் பேக் போகும்போது வெயிட்டை மேலே போயிடுறோம், சென்டர் வரும்போது வெயிட் திரும்பவும் எல்போஸ் மடக்கி டவுன் போயிடுறோம். டவுன் கொண்டு போயிடலாம் ஒவ்வொரு தடவை ஹேமமல்லிமம் டவுன். இங்கிருந்து அப்படி கால் பேக் போகும்போது ஸ்ட்ரெயிட், தென் அகைன் டவுன், பேக் போகும்போது ஸ்ட்ரெயிட், தென் அகைன் டவுன். எஸ், குட் கோயிங், குட் கோயிங். ஆப்ஸ் நல்லா டைட், வெரி குட். 2 எல்போவோட டிஸ்டன்ஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஈஸ்வரி மேம். ரொம்ப ஃப்ளர் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. அந்த 2 எல்போவும் காதொட்டி வச்சுக்கோங்க. எஸ், குட். கண்டினியூ. பிரியா மேம், நீங்களும் கொஞ்சம் எல்போஸை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ரொம்ப ஷோல்டரும் எல்போவும் அசையாம, ஃபோர் ஆர்ம் நல்லா ஓப்பன், எக்ஸ்டெண்ட் அண்ட் ஃப்ளெக்ஸ். குட் கோயிங், குட் கோயிங். ஆப்ஸ் நல்லா டைட். Back, center, back, center, back, center. Good, good. Back, down. Last 5, down. 4, center. 3, center. 2, center. Last one, center. Relax. Deep inhale, exhale. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கும் ஹெவியா இருந்ததுன்னா ஒன்றை மட்டும் வச்சுக்கலாம், இல்லை 2 வெயிட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். கால் 2ஐயும் நல்லா வைடா வச்சுக்கிறோம். டோஸ் வந்து வி ஷேப்ல, நல்ல சுமோ ஸ்குவாட்டுக்கு பண்ணும்போது இருக்கிற மாதிரி வி ஷேப்ல வச்சிருக்கோம். இங்க இருந்து சிம்பிளா ஒரு நீ பெண்ட், இந்த வெயிட்டை வச்சுட்டு நல்ல ஒரு பெரிய சர்க்கிள், சென்டர். அடுத்த தடவை அடுத்த லெக் ஃபோல்ட், ஆப்போசிட் சைட்ல ரொட்டேஷன், சென்டர். ஃபுல் ஆப்ஸ் டைட். கண்டினியூ. நீ பெண்ட், ரொட்டேஷன், சென்டர். நெக்ஸ்ட் நீ பெண்ட், ஆப்போசிட் சைட்ல ரொட்டேஷன். மறந்து போய் சம்டைம்ஸ் சேம் டைரக்ஷன் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். கண்டினியூ. நீ டவுன், ரொட்டேட். ஒரு நீ டவுன் ஆயிருக்கு, இன்னொரு லெக் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. எஸ், கரெக்ட். நீ டவுன், அடுத்த கால் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, ஒன்று மட்டும்தான் நீ பெண்ட், தென் ஸ்ட்ரைட். கண்டினியூ. எஸ், ஆப்ஸ் டைட், ரொட்டேட் அண்ட் சென்டர். நெக்ஸ்ட் சைட் ரொட்டேட் பண்ணும்போது ஷோல்டர்ஸ், ஃபுல் ஆர்ம் லைன், பேக் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபுல் ரொட்டேஷன் அண்ட் ஆப்ஸ் டைட். டவுன், ரொட்டேட், சென்டர். 9, டவுன், rotate, center. 10, down, rotate, center. Yes, பெரிய வெயிட்டா இருந்தா குட்டி வச்சுக்கலாம், சின்ன வெயிட்டா இருந்தா ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். எப்போ முடியலையோ வெயிட்ஸ் இல்லாம பாடி வெயிட்லயே பண்ணோம்னா பண்ணிக்கலாம். 10 more,
ரொட்டேட். ஸ்ட்ரெயிட்டாவே தான் இருக்கிறோம் வெண்ணிலா மேம், திரும்ப வேண்டாம், ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இங்கிருந்து அப்படியே ஒன்லி நீ மட்டும் தான் பெண்ட் பண்றோம், பாடியை திருப்ப வேண்டாம். ஒவ்வொரு தடவைக்கும் பாடியை திருப்பணும்னு அவசியமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஜஸ்ட் அப்படியே நீ பெண்ட், தட்ஸ் இட். ரொட்டேட், சென்டர். 7, rotate, center. 6, rotate, center. Good going, last 5, down, rotate, center. 4, down, rotate, center. 3, down, rotate, center. 2, down, rotate, center. Very good. Abs tight. Last one. Rotate, center. Relax. Deep inhale, exhale. இது ஜம்பும் பண்ண போறோம், அதனால குட்டி வெயிட்டே வச்சுக்கலாம். அதுவும் சைடில் லேட்டரல் ரைஸ் பண்ணிட்டு ஜம்ப் பண்ண போறோம், அதனால குட்டி வெயிட் இல்லைன்னா பாடி வெயிட் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஓகே, சிம்பிளா ஜம்பிங் ஜாக், கை கீழே இருந்து ஷோல்டர் லெவல் வரைக்கும் வெயிட்ஸ் வச்சுட்டு லேட்டரல் ரைஸ் வித் ஜம்ப்ஸ். ஜம்ப் முடியலையா, சைட் டேப், சைட் டேப், சைட் டேப், சைட் டேப். கண்டினியூ, ஜம்ப் ஆர் டேப். எஸ், கரெக்ட், கரெக்ட். குட், குட். 7, 8, 9, 10, 10 more. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Water break. ஓகே, ஒரு ஜம்ப் முடிச்சதுனால சிம்பிளா பட்டர்ஃப்ளை இல்லை எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் ஹீல்ஸ் அப் பண்ணிக்கலாம். கையை ஷோல்டர் டு எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கு, இங்கிருந்து ஃபோர் ஆம ஃப்ளோருக்கு பேரலாக வச்சிருக்கோம். சிம்பிளா அது எவ்வளோ முடியுதோ எக்ஸ்டர்னல் ரொட்டேட் பண்றீங்க வித் ஹீல்ஸ் அப். ஓகே, வித் ஹீல்ஸ் அப், எக்ஸ்டர்னல் rotation. Yes, continue. Up, down, up, down. Weight இன்னும் கொஞ்சம் கீழே, ஈஸ்வரிமா weight கீழே, forearm ஃப்ளோருக்கு parallel. Up, down. Yes, up, down. அதே மாதிரி எல்போ ரெண்டையும் உடம்போட்டியே வச்சுக்கிறோம். Up, down. வித்யா மேம் உடம்போட்டியே வச்சுக்கோங்க. எல்போஸ், எல்போஸை தனியாக அப்படி கொண்டு போகாம உடம்பு பக்கத்துலேயே. எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், ஹீல்ஸ் அப் அண்ட் டவுன், டவுன். குட் கோயிங். 8, டவுன். நல்ல செஸ்ட் ஓப்பன், பேக் ஸ்கியூஸ், எவ்வளோ முடியுதோ கை நல்ல பேக். 10 மோர். வெயிட்ஸ் குறைக்கன்னா குறைச்சிக்கலாம். 9, 8, 7, 6, last 5, 4, 3, 2, 1. Relax. Deep inhale, exhale. Next one. Weights ரெண்டையும் ஓவர் ஹெட் வச்சிருக்கோம். இங்க இருந்து அப்படியே சாப் பண்ண போறோம். இதுதான் அப்பர் பாடிக்கு. மேல இருந்து அப்படியே ரெண்டு எல்போவும் உடம்பு பக்கத்துல வந்து டச் பண்ற அளவுக்கு வெயிட்ட ஷோல்டர் பக்கத்துல வர்ற வரைக்கும் ஓவர் ஹெட்ல இருந்து அப்படியே டவுன். ஓகே,
லோயர் பாடிக்கு என்ன பண்ண போறோம், டயகனல் லஞ்சஸ் பண்ண போறோம். நேரா இருக்கிற லெஃப்ட் லெக் அப்படியே கிராஸா கொண்டு போய் வச்சுட்டு நீ பெண்ட், ரெண்டு நீயும் பெண்ட். எஸ், ஒரு தடவை ரைட், அடுத்த தடவை லெஃப்ட். ரிவர்ஸ்க்கும் டயகனலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரிவர்ஸ்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா இல்லைன்னா ஸ்லைட்டா தள்ளி வைப்போம். இது டயகனல்னா கிராஸா உள்ள காலுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு நல்ல முட்டு பெண்ட். குட். ஆப்ஸ் டைட். 5, ஒரு ரைட் ஒரு லெஃப்ட். 6, சென்டர். நல்ல எல்போ பாடி டவுன் வரைக்கும் வரலாம். எஸ், சென்டர். 8, சென்டர். 9, சென்டர். 10, up. 10 more, up. 9, up. 8, up. 7, up. 6, வெயிட்டை குறைக்கணும், குறைச்சிக்கலாம். எனக்கு ஈவினிங் கிளாஸ்க்கு எனர்ஜி வேணும், அதனால குறைச்சிக்கிறேன். உங்களால் முடியறவங்க அப்படியே கண்டு பண்ணிக்கலாம். லாஸ்ட் 5, 4, up. 3, up. 2, up. Good, good. Last one, up. Relax. Deep inhale, exhale. Next one. சைட் டு சைட் ஸ்லைட் பண்ணிக்க போறோம். அது கூட சேர்ந்து ஸ்குவாட் பண்ண போறோம். இங்க இருந்து ஸ்குவாட் பண்ற டிஸ்டன்ஸே ஃபர்ஸ்டே வச்சுக்கோங்க. ஷோல்டர் அளவு கால்ல கேப், பி ஷேப்ல டோஸ்லாம் வச்சிருக்கோம் ஃப்ரீயா. இங்க இருந்து ஸ்லைட் ஸ்லைட். அப்புறம் ரெண்டு வெயிட்டையும் ஃப்ரண்ட் ரைஸ் அண்ட் ஸ்குவாட். நல்ல ஆப்ஸ் டைட், சைட் சைட். இங்க இருந்து அப்படியே வெயிட்ஸ் ரெண்டையும் ஃப்ரண்ட்ல ரைஸ், எல்போ மடங்காம and down. Yes. Slide, slide. Weights, elbow madangama front la raise and squat. Good. Slide, slide. எவ்வளோ முடியுதோ ஸ்லைட் பண்ணா போதும் சைட்ல. And front raise, squat. 7, front raise and squat. 8, front raise and full squat. முடியலனா half squat. 10, front raise and squat. Good going. 10 more. Beginners வேணா அப்பப்ப break எடுத்துக்கலாம். Slide, slide, front raise. Squat பண்ணும்போது kneesலாம் ஃப்ரீயா விட்டுட்டு உட்காருங்க. Yes. Slide, slide. எஸ், வெயிட்ஸ் கம்மி பண்ணா பண்ணிக்கலாம், கூட்டணும்னா கூட்டிக்கலாம், பாடி வெயிட்ல பண்ணணும்னா பண்ணிக்கலாம். Front raise, squat. 6, front raise, squat. Good going. Last 5, front raise, squat. 4, raise, squat. 3, raise, squat. Last 2, raise, squat. Last one, side to side and straight. Relax. Water break.
Next one. ஒன்று வேணா வச்சுக்கலாம், ஹெவியாக இருந்ததுன்னா இல்லை ரெண்டையுமே வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். எங்கேருந்து சைடுக்கு போகிறோம், வெயிட் ரெண்டையும் எல்போ மடக்கி செஸ்ட் நேரத்தை இங்கே வச்சுக்கோங்க. சைடில் ஒரு காலை எடுத்து வைக்கிறீங்க, சுமோ ஸ்குவாட். சிம்பிளாக வெயிட்டை போய் ஃப்ளோரில் டச், தென் காலை சேர்த்து வைக்கிறோம். அடுத்த சைடு காலை எடுத்து தள்ளி வைக்கிறோம், சுமோ ஸ்குவாட். வெயிட்டை கொண்டு போய் ஃப்ளோரில் டச், தென் சென்டர். ஓகே, கண்டினியூ. ஒரு காலை எடுத்து சைடில் வெயிட்டை கொண்டு போய் கீழே வைக்கிறோம், then center. Next time, அடுத்த கால் knee bend, weight floor touch, then center. Good. Side, knee bend, upper body கொஞ்சம் bend பண்ணிக்கலாம். Yes. Then center. Good going. 6, down, touch, then center. 7, abs tight, down, weight floor touch, center. 8, நல்ல ஃப்ளோருக்கு பேரலா போற அளவுக்கு டைஸ் நல்லா பெண்ட், பட் இன்னும் கொஞ்சம் டவுன், பட் டவுன், டைஸ் நல்ல ஃப்ளோருக்கு பேரலா, தென் ஃப்ளோர் டச், அப்புறம் ஜாயிண்ட். 10, knee bend, floor touch, then joint. Good going. 10 more, abs tight, knee bend, floor touch, then joint. Good going, good going. 8, down, floor touch, joint. 7, down, floor touch, and joint. நல்லா எவ்வளோ முடியுதோ நல்லா down, down, floor touch, then joint. 6, down, touch, and joint. Last 5, down, beginners வேணா break எடுத்துக்கலாம், joint. 4, down, joint. 3, down, floor touch, joint. 2, down, touch, joint. Last one, down, touch, and joint. Relax. ஸ்டாண்டிங்ல லாஸ்ட் எக்ஸசைஸ். எல்போ மடக்கி வெயிட்டை பிடிச்சிருக்கோம் செஸ்ட்டுக்கு நேரம். இங்கிருந்து வெயிட் அப்படி ஃப்ரண்ட்ல புஷ் பண்றீங்க, பேலன்ஸ் பண்ணி காலை எந்த அளவுக்கு உங்களால பேக் ரைஸ் பண்ண போறீங்களோ பண்றீங்க. அண்ட் அப்பர் பாடியுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் பெண்ட், வாரியர் 3 பண்ற மாதிரி சைடை சைடில் இப்படி ரைஸ் பண்ணியிருப்போம். இந்த தடவை அப்படி ஃப்ரண்ட்ல புஷ் பண்றோம், கால் எவ்வளோ முடியுதோ ரைஸ் பண்றீங்க, அப்பர் பாடியும் டன். முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி பொறுமையா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் புஷ், ஃப்ரண்ட்ல புஷ் அண்ட் லெக் ரைஸ். ஆப்ஸ் டைட், வெயிட்டை குறைக்கனா குறைச்சிக்கலாம். புஷ் அண்ட் ரைஸ். குட் கோயிங், குட் கோயிங். புஷ், அப்பர் பாடி டவுன் அண்ட் லெக் ரைஸ். எல்போ மடக்கிக்கோங்க ஈஸ்வரிமா, எல்போ மடங்கிட்டு இங்க இருந்து அப்படி புஷ். எஸ், சென்டர், புஷ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலை பேக் கொண்டு போகும்போது என்ன ட்ரை பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கணும். க்ளூட் ஒரு சைடை இப்படி திரும்பிட்டு ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு இப்படி திருப்பக்கூடாது. பாடி ஸ்ட்ரெயிட், புஷ் அண்ட் பேக். குட் கோயிங், குட் கோயிங். கரெக்ட், கரெக்ட். 10 more. Good going. Push and raise. Push and raise. 7 and raise. 6 and raise. Last 5, raise. 4,
center, 3, center, 2, center, last one, center. Relax. Deep inhale, exhale. Floor exercise பார்த்துக்கலாம். First one, weight ரெண்டு எல்போ மடக்கி பிடிச்சிருக்கிறோம். காலை glute bridge பண்ண போற மாதிரி மடக்கி வச்சிருக்கிறோம். இப்போ glute bridgeக்கு பண்ற மாதிரி பட் அப் பண்றோம், வெயிட் அப்படி பிரஸ் பண்றோம். இங்க இருந்து glute bridge ஹோல்ட்லயே வெயிட் அப்படி சைட்ல ஃப்ளை பண்றோம், ஸ்ட்ரெயிட் வரும். பட் டவுன் பண்றோம், வெயிட்ஸையும் டவுன் பண்றோம். வெயிட்ஸ் அப், பட் அப், அப்படியே பட் அப்லயே chest fly full up, side, திரும்ப center, இப்போ weights down, butt down. Continue. Up, abs tight, glute tight, side, center, weights down, butt down. Yes. Continue. Yes. But hold liye side la. Then butt down, weights down. Good, good, good. Continue. Weights down, butt down. Good. Very good. 8. Chest fly, side, straight, weights down, butt down. 9. Chest press, weight up, butt up. Weight மேல போகும்போதே butt up. Yes. Chest fly. அப்படி circular motion. Then down. Weights down, butt down. Good going, good going. 10 more. Butt up, weights up. அப்படியே weights circular motionல floorல போய் touch. Weights down, butt down. 9. நல்லா abs tight, glute tight, fly, center, weights down, butt down. 8. Butt up, weights up, weights side left, weights again center, weights down, butt down. Good going, good going. 6. Butt up, fly, center, weights down, butt down. 4. Butt up, நல்லா abs tight, glute tight, straight, down. 3. Up, fly, straight, weights down, butt down. 2. Up, fly, straight, butt down, weights down. Last one, butt up, side, center, weights down, butt down. Relax. எப்பனாலும் வெயிட்ஸ் கூட்டுறது குறைக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் குட்டி குட்டி பிரேக் வேணா எடுத்துக்கலாம். கால் ரெண்டையும் பெடலிங் பண்ண போறோம். 1 by 1 ஃபோல்ட் பண்ணி 30 டிகிரிஸ் ஆங்கிள் உள்ள ஹைட்டுக்கு வச்சுக்கிறோம். 1 by 1 கை என்ன பண்ண போறோம், மேல பார்த்து 1 by 1 பாக்ஸிங் பண்ற மாதிரி அப் டவுன் அப் டவுன். ஸோ கையும் காலையும் சேர்த்து 1 by 1 காலை எக்ஸ்டெண்ட் ஆகுது. வெயிட்ஸை வச்சுட்டு அப் அண்ட் டவுன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்பைன் நல்ல கேப் இல்லாம ஃப்ளோர்ல டச் ஆகிருக்கட்டும். லோயர் பேக் வரைக்கும் ஃப்ளோர்ல டச் ஆகிருக்கட்டும். அதை ஆர்ச் பண்ணாம பார்த்துக்கோங்க. அப்படி பண்றீங்கனாலே நீங்க நல்ல
ஆர்ச் பண்ணாம கேப் இல்லாம வச்சுக்கிறீங்கனாலே உங்களோட ஆப்ஸோ டுவர்ட்ஸ் ஸ்பைன் இழுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கேப் விழாம ஆர்ச் விழாம நல்ல தரையில் அமைக்கி வைங்க ஸ்பைனை. குட் ட்ரை, குட் ட்ரை. 10 more. 9, 8, 7, 6, last 5, 4, 3, 2, 1. Relax. எப்போ சொல்ற மாதிரி கை காலுக்கு வேற வேற வேரியேஷன் ஆல்டர்னேட் சைட்ல கொடுக்கும்போது அது கோருக்கும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும், உங்களோட பிரெயினுக்குமே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த இப்போ என்ன பண்ண போறோம், கால் ரெண்டையும் ரைஸ் பண்ணியிருக்கோம் 90 டிகிரிஸ், வெயிட்ஸ் ரெண்டையும் செஸ்ட்டுக்கு நேரம் அப் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து வலது கை சைட்ல போகுது, இடது கால் சைட்ல போகுது. ஸ்ட்ரெயிட் சென்டருக்கு வந்துடுறோம். இடது கை சைட்ல போகுது, வலது கால் சைட்ல போகுது. சென்டருக்கு வந்துடுறோம். சென்டருக்கு வரும்போது நாலுமே ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு சென்டர்ல இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பேரை ஆல்டர்னேட் பேரை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். தென் சென்டர். ஓகே, ஒரு 2-3 ரெப்ஸ்க்கு மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம், அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் கரெக்டா வந்துடும். பிரியா மேம், ஆல்டர்னேட் வலது கை இடது கால் ஓப்பன் சைடு வைஸ், சென்டர் வலது கால் இடது கை சென்டர். கண்டினியூ. ஆப்ஸ் நல்லா டைட். ஸ்டில் இதுலயுமே நல்ல ஸ்பைன் தரையை பார்த்து போற மாதிரி அமைக்கி வைக்கிறோம். ஃப்ளோர்ல டச் பண்ண வேண்டாம் வித்யா மேம், காலை ஃப்ளோர்ல டச் வரைக்கும் பண்ண வந்தீங்கன்னா உங்களோட அப்படியே ஹிப் அப்படி சைட்ல ரொட்டேட் ஆயிரும். ஸ்ட்ரைட்டாவே வச்சுக்கோங்க. எஸ், அவ்வளவுதான். எங்க வரைக்கும் போதும் தென் ஸ்ட்ரைட். கண்டினியூ. எப்போ முடியலையோ ஜஸ்ட் ரிலாக்ஸ், தென் அகைன் ரேஸ் அண்ட் கண்டினியூ. பிரியா மேம், நீங்களும் ஃப்ளோர்ல டச் பண்ண வேண்டாம் மேம். லெக்கை ஸ்ட்ரைட்டாவே நல்ல ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா வைக்கிறீங்க, காலை ஸ்ட்ரைட்டா வைக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது நம்மளால ஃபுல் ஃப்ளோர் டச் பண்ண முடியாது. ஸோ ஒரு 3/4 வரைக்கும் எங்க வரைக்கும் போதும் நல்லா ஓப்பன், தென் க்ளோஸ். ஹிப்பை இங்க அங்கே ரொட்டேட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வைக்கிறோம். நோ ப்ராப்ளம். அது சேலஞ்சிங்கா இருக்கு, கொஞ்சம் டில்ட் ஆயிருதுன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கண்டினியூ கண்டினியூ. குட் கோயிங், குட் கோயிங். பிரமிளா மேம், குட் குட். ஃபுல்லா டச் பண்ணாம இப்போ லெஃப்ட்டுக்கு எப்படி கொண்டு போனீங்களோ அது மாதிரி ரைட்டுக்குமே ஃபுல்லா டச் பண்ண வேண்டாம். அப்படி பட் நல்லா ஃப்ளோர்லயே இருக்கட்டும். எங்க வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி பொறுமையா சைட்ல கொண்டு வர முடியுதோ கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட். ஆப்போசிட் சைடு கை. குட் ட்ரை. எஸ் எஸ். லாஸ்ட் 5. நோ ப்ராப்ளம். பிரேக் வேணா பிக்னஸ் பிரேக் எடுத்து எடுத்து கண்டினியூ. சீனியர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீஸை லாக் பண்ணுங்க. எல்போஸ் மடக்காம ஸ்ட்ரைட் பண்ணுங்க. த்ரீ சென்டர், 2 சென்டர். கை நல்லா தரையில போய் தொடும், ஈஸியா போயிடும். கால் வந்து அப்படியே நம்ம ஹிப்பை ரொட்டேட் பண்ணாம இருந்தோம்னா ஃபுல்லா போகாது, ஓரளவுக்கு தான் போகும். அதோட ஸ்ட்ரைட் பண்ணிடும். லாஸ்ட் 1. Abs tight and center. Relax. இப்போ இதே மாதிரி இதை அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரெச் பண்ணிக்க போறோம். அகைன் லெக்ஸ் 90 டிகிரிஸ், கை ரெண்டும் அதே பொசிஷன். இப்போ வலது கை ஃப்ளோர்ல போகுதுன்னா இடது கால் ஃப்ளோர்ல போகுது. இது கையும் காலும் போகும், ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. ஸோ இந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ லெக் ஸ்லோலி டவுன், அதுக்கு ஆப்போசிட் சைட்ல உள்ள கை ஸ்லோலி ஓவர் ஹெட் போய் ஃப்ளோர்ல டச். அகைன் இதுலயுமே ஸ்பைனை நல்ல தரையில படுற மாதிரி வச்சுக்கோங்க, ஆர்ச் விடாம பாருங்க. நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கோர் டைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஈஸி வே டு டைட்டன் யுவர் கோர். ஸோ என்னாகும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மூவ்மெண்ட்ங்கிறது கண்ட்ரோலா போகும். யார் நம்ம ஃபாஸ்டா பண்றோமோ நம்ம ஆர்ச் பண்ணியிருக்கோம், கோரை கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த மூவ் கண்ட்ரோலா ஸ்லோவா போட்டும், முடிஞ்ச அளவுக்கு நீ லாக்
அட் எனி பாயிண்ட் ஒரு காலும் ஒரு கையும் சென்டர்ல இருக்கும். எல்லாமே கீழே போகாது. சம்டைம்ஸ் அது கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் கன்ஃபியூஷன்ல போகும். ஆல்டர்னேட் ஒரு பேரை தான் கீழே கொண்டு போறோம். சுபா மேம் எல்போ மடங்காம கை ஸ்ட்ரைட், செஸ்ட்டுக்கு நேரம் கை ஸ்ட்ரைட், ரெண்டு கையுமே ஸ்ட்ரைட், செஸ்ட்டுக்கு நேரம் எல்போ மடக்காம அப் அப். இங்க மேம் அப் பண்ணி எஸ் அதே தான் பொசிஷன். முடியலன்னா கீழே வைங்க, தட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ. 10 more. Center. 9. Center. Spine நல்லா press பண்றோம். 8. Center. ஒரு தடவை போயிட்டு வந்தோம்னா நாலுமே மீட் பண்ணது சென்டர்ல. திரும்ப ஒரு பேர் அடுத்த டைரக்ஷனுக்கு போகுது. கண்டினியூ. லாஸ்ட் 5. சென்டர். பிகினர்ஸ் வேணா பிரேக் எடுத்துக்கலாம். 4. சென்டர். குட் கோயிங், குட் கோயிங். 3. சென்டர். 2. Center. Last one. Center. Relax. Deep inhale, exhale. Next one. Boatல weight வச்சு rotate பண்ணிக்க போறோம். Sit straight. Shoulder நல்லா rotate, chest open, abs tight. இப்போ அப்படியே அப்பர் பாடியை பேக். அண்ட் சீனியர்ஸ் முடியறவங்க ரெண்டு காலையும் அட் அ டைம் மேலே தூக்கிக்கலாம். அதுல இருந்து ஒரு காலை மேலே, இன்னொரு காலை கீழேன்னு ஒவ்வொரு கால் வழியாவும் கீழே கூடி வெயிட்டை ரொட்டேட் பண்றோம். ரொட்டேட் ரொட்டேட் ரொட்டேட். பிகினர்ஸ் என்ன பண்ணும், ரெண்டு காலையும் அட் அ டைம் தூக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு காலையும் கீழே வச்சுக்கோங்க. ஒரு காலை மேலே தூக்கி வெயிட்டை வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு காலை கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இன்னொரு காலை தூக்கிட்டு ரொட்டேட் பண்ணலாம். முடியறவங்க ரெண்டு காலையுமே மேலே வச்சுக்கிறோம். அங்கிருந்து அப்படி 1 by 1 ரொட்டேட். ஆப்ஸ் நல்லா டைட், செஸ்ட் நல்லா ஓப்பன். குட் ட்ரை. எப்போ முடியல சிட் ஸ்ட்ரெயிட். டீப் இன்ஹேல், எக்ஸேல், தென் கண்டினியூ. 10 more. 9, 8, 7, 6. Last 5, 4, 3, 2, 1. வெரி குட். எல்லாருமே நிமிர்ந்து உட்காருங்க. ஸ்பைனை நல்லா லென்தன் பண்ணிட்டு ஈவன் கையோட சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல ஸ்பைனை லென்தன் பண்றோம். டீப் இன்ஹேல், எக்ஸேல். லோயர் பேக்ல இருந்த ஸ்ட்ரெச் ரிலீவ் பண்றோம். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஹெவி வெயிட்னா ஒன்று வச்சுக்கலாம், இல்லைன்னா ரெண்டையுமே வச்சுக்கலாம். இல்லை காலக்கீழே வச்சு க்ளூட் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். வெயிட்டு ஓவர் ஹெட் செஸ்ட்டுக்கு நேரம் இங்கே வச்சுக்கலாம். இங்கிருந்து ஒரு செட் க்ளூட் பிரிட்ஜ்லேயே மார்ச்சிங். ரைட் அப் டவுன், லெஃப்ட் அப் டவுன். ஒரு செட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க நேரம் வச்சிருக்கிற வெயிட்டை எல்போ மடக்கிட்டு ஓவர் ஹெட் போய் டச் பண்ணிட்டு தென் அகைன் ஸ்ட்ரைட். ஃபர்ஸ்ட் ரைட் அப் டவுன், லெஃப்ட் அப் டவுன். அதே க்ளூட் பிரிட்ஜ் ஹோல்டில் வெயிட்டை வச்சு டச் பண்ணிட்டு தென் ஸ்ட்ரைட். முடிகிற வரைக்கும் சீனியர்ஸ் அப்படியே க்ளூட் பிரிட்ஜை ஹோல்ட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். இல்லை முடியலன்னா பிகினர்ஸ் ஒரு செட்டு இந்த எக்ஸசைஸும் இந்த எக்ஸசைஸும் பண்ணோன்னா நீங்க பட்டை கீழே வச்சுக்கலாம். திரும்பவும் பட் அப் பண்ணிக்கோங்க, மார்ச்சிங் பண்ணிக்கோங்க. ரைட் மார்ச், லெஃப்ட் லெக்ல மார்ச். இந்த கையை ஓவர் ஹெட் போய் டச் பண்ணிட்டு திரும்ப ஸ்ட்ரைட் வந்ததுக்கப்புறம் பிரேக் வேணும்னு நினைக்கிறவங்க பட்டை டவுன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவையும். ஓகே, வேண்டாம்னு நினைக்கிறவங்க பட் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். எஸ், கரெக்ட் கரெக்ட். குட் குட். தென் வெயிட் டச், தென் ஸ்ட்ரைட். கரெக்ட். 4-5 ரெப்ஸ் போனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு எப்போ முடியலையோ அப்போ மட்டும் சீனியர்ஸ் வேணும்னா கீழே வச்சுக்கலாம். முடிகிற வரைக்கும்
ஹோல்ட்லேயே போகலாம். குட் குட். நல்ல அந்த மார்ச்சிங் வயிற்றுல வரைக்கும் போற வரைக்கும் ஃபுல்லா உள்ள டுவர்ட்ஸ் செஸ்ட் போற மாதிரி ஃபுல்லா இழுத்து கொண்டு போங்க. முட்டு மடக்கியே வச்சுக்கோங்க. குட். 8 left, weight overhead touch, then straight. 9 right leg fold, left leg fold, overhead touch, then straight. முட்டை மடக்கி வச்ச மாதிரியே ஃபோல்ட் இது மார்ச்சிங் பண்றோம். ஃபுல்லா ரைஸ் பண்ண வேண்டாம் வித்யாமா, நிறைய நம்ம லெக் ரைஸோடது பண்ணிட்டோம். ஸோ இது முட்டை மடக்கி வச்சுட்டே அப்படி மார்ச்சிங். எஸ் கரெக்ட். ஓவர் ஹெட் போய் டச். பிரேக் வேணா எடுத்துக்கலாம். வெயிட்டை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், கூட்டணும்னா கூட்டிக்கலாம். மார்ச்சிங். அடுத்த கால் வெயிட்டை கொண்டு போய் ஓவர் ஹெட் டச், ஆப்ஸ் டைட், க்ளூட் டைட். அந்த மார்ச்சிங்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஒரு கால் மேலே போயிட்டு வர வரைக்கும் பாடி ஒரு காலில் மட்டும் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த டைம் கொடுங்க பாடிக்கு, அப்போதான் அது போருக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஓவர் ஹெட் டச். குட் கோயிங். லாஸ்ட் 5. எப்போ வேணுமோ பட்டை டவுன் வச்சு பிரேக் எடுத்துக்கலாம். Four, march, floor let touch and stay. 3, and tight. Last 2, right, left, touch. Last one, march, overhead touch and stay. Butt down, relax. Deep inhale, exhale. Plankல weight வச்சு row பண்ண போறோம். முடியலன்னா நீ பிளாங்க்ல கண்டினியூ பண்ணிக்கலாம் பிகினர்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் பிளாங்க். ஒரு வெயிட்டை சென்டர்ல வச்சிருக்கோம். இங்க இருந்து வெயிட் எடுத்துட்டு எல்போ உடம்பு பக்கத்திலே வச்சுட்டு அந்த வெயிட்டை இழுக்கிறோம். பிகினர்ஸ் நீ டவுன் அண்ட் சிம்பிளா இதே வேரியேஷனை கண்டினியூ பண்ணலாம். எப்போ முடியலன்னு தோணுதோ 2 கையும் டவுன் வச்சுட்டு நீங்க ரிலாக்ஸா பிளாங்க் ஹோல்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஃபுல், கொஞ்ச நேரத்துக்கு நீ பிளாங்க். சீனியர்ஸ் கண்டினியூ. வெயிட் ஒரு கையில வெயிட் எடுக்கிறோம், உடம்பு பக்கத்திலேயே எல்போ இருக்கிற மாதிரி ரோ. எல்போ நல்லா பேக் போட்டோம், ஆனா அது உடம்ப ஒட்டி வெளியில இல்லாம உடம்பு ஒட்டியே வச்சிருக்கிறோம். எஸ் கரெக்ட். நீ டவுன் பண்றீங்கன்னா பிரியா மேம் இன்னும் கொஞ்சம் நீ பேக். ஃபர்ஸ்ட் பிளாங்க் போங்க, அதே இடத்துல நீ டவுன் பண்ணுங்க. எஸ் குட் பர்ஃபெக்ட். பட் கொஞ்சம் டவுன், டிப், பட் டிப். வந்தோடனே இப்படி வந்துடாம ப்ராப்பரா இங்க இருப்போம், நீ டவுன் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா இப்படி முன்னாடி மூவ் பண்ணிடுவோம். அது பண்ணாம எஸ் பட் டவுன் ஸ்லாண்டிங் அண்ட் கண்டினியூ. பட் அப் இல்ல, டவுன் பட் டவுன். எஸ் ஃபுல் டவுன் அண்ட் கண்டினியூ. எஸ் பர்ஃபெக்ட். அந்த ஸ்லாண்டிங் வர வரக்குதான் உங்களுக்கு ஃபுல் லோடு, முக்காவாசி லோடு அப்பர் பாடியில விழுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஈஸியா இருக்கும், அந்த பழக்கமே வராது. கண்டினியூ. கரெக்ட் ஹேமமல்லி மேம், கரெக்ட். ஹேவ் அ பிரேக் சச்சு மேம், முடியலன்னா ரிலாக்ஸ். பட் டவுன் வெண்ணிலா மேம் பிளாங்க்ல பண்ணணும். வெண்ணிலா மேம் கேக்குதா? பட் டவுன் உங்களோட டவுன்வர்ட் டாக் மாதிரி போயிடுச்சு. எஸ் பர்ஃபெக்ட். அதுலயே கண்டினியூ. வெரி குட் பிரமிளா மேம், குட். எஸ் நீ டவுன் பண்ணாலும் வித்யா மேம் பர்ஃபெக்ட். கை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஷோல்டர் பக்கத்துல வச்சுக்கோங்க மேம், நீங்க ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. எஸ். லாஸ்ட் 5. சக்தி மேம் உங்களோடது கொஞ்சம் பட் டவுன்.
Perfect. 4, 3, 2, 1. Relax. Deep inhale, exhale. ஒன்று பண்ணலாம், எல்லாருமே plank hold 20 minutes without weight. Plank hold. கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேரா டவுன், கால் ரெண்டும் பேக், ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் ஸ்லாண்டிங்கா ஒரு லைன். இங்க இப்படி தைஸ கீழே போடவும் கூடாது, போடக்கூடாது. போட்டீங்கனால பேக் பெயின் வரும். அப் அப் வெண்ணிலா மேம் அப், பட் அப். இங்க இருந்து எப்போ முடியலையோ அதே இடத்துல நீ டவுன், ஸ்லைட்டா பட்ட டவுன். இந்த பொசிஷன்ல நீ பிளாங்க் ஹோல்ட் பண்ணி பழகுனீங்கன்னா ஈஸியா பிளாங்க் ஹோல்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வரும். நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ஈஸி. கேட் அண்ட் கவுல பாதிக்கு பாதி லோவர் பாடி லோடு எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரவே வராது. ஸ்ட்ரெயிட் இல்லைன்னா ஜஸ்ட் நீடா, அதே இடத்துல நீடா. 5, 4, 3, 2, 1. வெரி குட். ரிலாக்ஸ். லாஸ்ட் எக்ஸசைஸ். நீ டவுன் பண்ணியிருக்கோம். நீ டவுன் பண்ணும்போல யார் யாருக்கு சப்போர்ட் வேணுமோ குஷனுக்கு அடியில், குஷன் கீழே வைக்கணும்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா அதுக்கு ஒரு நீ பேட் மாதிரியே ஒன்று இருக்கும் அமேசானில். நான் வேணா குரூப்லேயும் கூட போடுறேன். ஸோ ஒரு சின்ன பேட் தான் இருக்கும், நீ பேட். அது வேணுனாலும் நீங்கள் நீக்கு கீழே வைக்கணும்னா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இங்கேருந்து ஓவர் ஹெட் ரொட்டேஷன், அப்படியே டவுன் அண்ட் அப். ஆப்ஸ் டைட், ஓவர் ஹெட் ரொட்டேஷன், அப்படியே பட் டவுன் அண்ட் அப். பிகினர்ஸ் முடியலன்னா ஃபுல் டவுன் போயிட்டு அப்புவாங்க. சீனியர்ஸ் என்ன பண்றீங்க, ஸ்லோலி கண்ட்ரோல டவுன் வரைக்கும் போறீங்க, பட்டை கீழே வைக்காம மேலே கொண்டு வந்துடுறீங்க. கண்டினியூ. ஆப்ஸ் டைட், ஓவர் ஹெட் ரொட்டேஷன், ஆப்ஸ் டைட், ஸ்லோலி டவுன், கீழே ஆனால் டச் பண்ணாம கம் அப். நீங்க டோஸ் சப்போர்ட் வேணா எடுத்துக்கலாம், இல்லை கீழே வைக்கனா வைக்கலாம், எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். ரொட்டேட், ஸ்லோலி டவுன் 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 போகும்போது உங்களோட இங்க தைஸ் எல்லாம் ஃபுல்லா இழுக்கிறது தெரியும். தென் கம் அப். ரொட்டேட், ஸ்லோலி டவுன் 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 அண்ட் அப். குட். ரொட்டேட், டவுன் 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 and up. 5 more. Opposite side rotation. Rotate, slowly but down and up. 4. முடியாதப்போ ஜஸ்ட் ரிலாக்ஸா ஃபுல் டவுன் போயிருங்க. அது அவ்வளோ தெரியாது உங்களுக்கு. வேணும்னா போயிட்டு வரலாம். அதுக்கு அடுத்த தடவை திரும்பவும் ஸ்லோவா கண்ட்ரோலா டவுன், தென் அப். லாஸ்ட் 2. down 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 then up. 3/4 வரைக்கும் போயிட்டு அப்படி up. Last one. Then up. Relax. Deep inhale, exhale. ஃப்ளோர்ல இருந்தே ஸ்ட்ரெச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்பைன் ட்விஸ்ட். ஒரு முட்டு மேல ஒரு முட்டு போட்டிருக்கோம். ஆப்போசிட் சைடு கையை வச்சு அதை நல்லா டவுன், 2 ஷோல்டரும் தரையில டச், கழுத்து ஆப்போசிட் சைடு. கரெக்ட் கரெக்ட். ஷோல்டர் தூக்காம பார்த்துக்கோங்க. ஷோல்டர் நல்லா தரையில டச் ஆயிருக்கட்டும். அப்படி எஸ். ப்ரெஸ் பண்ணி காலை சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல உள்ள கையை எடுக்கிறோம். ரித்து கேமராவை பார்த்து கால் டவுன் வரட்டும்பா. ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட். 5 more counts. சுபா மேம் ஹோல்ட். 3, 2, 1. Straight. Side change. அந்த காலை தரையில போய் டச் ஆகிறதுக்கு சப்போர்ட் எடுக்கணும்னா ஆல்வேஸ் ஆப்போசிட் சைடு. சேம் சைடு எடுத்தோம்னா இது ஷோல்டர் மேலே வந்துடுது ஃப்ளோரை விட்டு. அது ரெண்டையும் 2 கை ஷோல்டர்ஸையும் நல்லா தரையில ப்ரெஸ் பண்ணி வைக்கிறோம். அண்ட் கால் எங்கே போயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கழுத்து. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2,
ஒன். ரிலாக்ஸ். அதே பொசிஷன்லேயே நீ ஹக் பண்ணிக்கலாம். கழுத்து மேலே கொண்டு வரலாம், இல்லை ரிலாக்ஸாக கழுத்து கீழே வச்சுக்கோங்க. நல்லா உங்களோட நீ டுவர்ட்ஸ் செஸ்ட், உள்ள உள்ள உள்ள. வேணா கழுத்து மேலே, இல்லைன்னா கழுத்து கீழே. எயிட், 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Pigeon pose. ஒரு கால முன்னாடி கிராஸ் ஃபார்வர்ட் பெண்ட். ஜஸ்ட் கிராஸ் பண்ணி வச்சிருக்கோம். பின்னாடி உள்ள நீ நல்ல தரையில டச். தென் கை ரெண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பெண்ட். Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Side change. One. Yes, காலை ரிலாக்ஸ் விட்டுருங்க. குட். 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். கழுத்துக்குள்ளது நார்மல் கிராஸ் லெக். காலை ஜஸ்ட் கிராஸ் லெக் பண்ணி உட்காரனா உட்காந்துக்கலாம், இல்லைன்னா வஜ்ராசன். ஒரு கை கீழே லாக். Moderate pressure. Relax and close your eyes. Normal inhale, exhale. Six, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax, side change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Deep squat, Malasana. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Up. கை சைடில் ஸ்ட்ரெச். இன்னொரு கை கீழே கூடி லாக். சிக்ஸ், 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Side change. Full stretch. கீழே லாக். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். ஸ்குவாட்ஸ் உள்ளது. கால் பேக் ஃபோல்ட். சப்போர்ட் வேணுங்கிறவங்க சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெச் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் பேக் புஷ் அண்ட் ஹோல்ட்.
10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Side change. Five, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Last one, full body stretch. Hands lock. Heels up. Shoulders up. Elbows full lock. Knee lock. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Done.